நம்ம நிறைய வாட்டி வந்து நோட் பண்ணியிருப்போம். என்ன அப்பன்னா, அமைதியா இருக்கிறவங்க இல்லைன்னா எப்பயாவது வந்து பேசுறவங்க என்ன ஆகும்னா, திடீர்னு ஏதாவது ஒரு கான்வர்சேஷன்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும்போது, நம்ம அவங்களோட ஸ்பீச்ச வந்து லிசன் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஆனா அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து பேசிட்டே இருக்கிற ஒரு பெர்சன் வந்து, அவங்களும் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து குடுத்தாலுமே, அவங்களோட ஸ்பீச் வந்து நம்ம லிசன் பண்றதும் இல்ல, அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து எதனால நடக்குது? இப்போ நீங்க சொல்லலாம் வந்து இது வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்தால் மட்டும் தான் நம்ம பேச முடியும் அப்படின்னா, அமைதியா இருக்கிற பெர்சன் வந்து அவங்க ஸ்பீச் வந்து பேசும்போது ஆட்கள் வந்து லிசன் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, அவங்க கிளியரா பேசுனால தான் அவங்களோட ஸ்பீச்ல வந்து கிளாரிட்டியே இருக்கிறதுனால தான். ஸோ இங்க கான்ஃபிடென்ட், கிளாரிட்டின்னு எது பெருசுன்னு நம்ம கேட்டா மட்டும் தான் கேட்டோம்னா, கிளாரிட்டி இத மட்டும் தான் பெருசு. கிளாரிட்டி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங் இன் த கம்யூனிகேஷன். எவ்வளோதான் நம்ம வந்து பேசினாலும், என்னதான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சாலும், நம்மளோட ஸ்பீச்சில் வந்து கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் ஆட்கள் நம்மளோட ஸ்பீச்சை வந்து லிசன் பண்ணுவாங்க, நம்மள ஒரு சீரியஸாகவும் எடுத்துப்பாங்க. இப்போ கிளாரிட்டி வந்து ஒரு லக்காக தான் வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அது வந்து கிடையவே கிடையாது. இந்த கிளாரிட்டியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கிளாரிட்டி நம்மளோட ஸ்பீச்சில் வந்து டெவலப் பண்ண முடியும். நம்ம ஒரு திங்கிங் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம சாஃப்டாக பேசுறதுனால தான் வந்து ஆட்கள் நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லை. ஒருவேளை நம்ம லவுடாக பேசணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆட்கள் வந்து நம்மளோட ஸ்பீச் வந்து லிசன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ ப்ராப்ளம் வந்து நம்மளோட கம்யூனிகேஷன்ல இல்லை. ப்ராப்ளம் வந்து ஹியூமன் பிஹேவியரில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். பட் அதுதான் வந்து தப்பு. ரியாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்ளம் வந்து ஹியூமன் பிஹேவியரில் இல்லை, நம்மளோட கம்யூனிகேஷனில் தான். நம்மளோட ஸ்பீச்சில் வந்து கிளாரிட்டி இல்லை, நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி கிளியராக வந்து பேசலை அப்படின்னா, யாருமே வந்து லிசன் பண்ண மாட்டாங்க. இந்த கிளாரிட்டியோட சொல்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு அத்தாரிட்டி வந்து கிரியேட் ஆகுது. இன்னொன்று நமக்கு ஒரு அசம்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேசினாலோ இல்லை நிறைய நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஆட்கள் வந்து லிசன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்கள் வந்து உங்களோட ஸ்பீச் வந்து லிசன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ்டாகவே இருக்கும், நீங்கள் வந்து என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட ஸ்பீச்சை வந்து ஃபோக்கஸ்டாக ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னா, ஆட்களோட அவங்களோட பிரெயின் வந்து ஒரு சிக்னல் கிடச்சிரும், இவன் எது சொன்னாலுமே வந்து சரியாக தான் இருக்கும். ஸோ இவங்க சொல்கிற விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு. சைக்காலஜிக்கலாகவே பார்த்தோம் அப்படின்னா, பிரெயினுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து தேவை இருக்குது. எப்போயாவது நம்ம ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும்போது, யாராவது வந்து நம்மளோட கன்ஃபியூஷன் வந்து கிளியர் பண்ணும்போது, அவங்களோட ஸ்பீச் உள்ள கிளாரிட்டியாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பிரெயின் வந்து அந்த பர்சனை வந்து ஒரு லீடராகவே வந்து பார்க்க ஆரம்பிக்குது. நீங்களே நினச்சி பாருங்களேன், நம்ம ஏதாவது ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்போம், நிறைய பேர்ட்டு வந்து சஜஷன்ஸ் கேட்போம். ஆனால் சில பேரோட சஜஷன் தான் நம்ம எடுத்துப்போம். ஏன்னா அவங்க அந்த ஸ்பீச் வந்து கிளியராக கொடுத்ததுனால, ஒரு நியூ டைரக்ஷன் கொடுத்ததுனால, ஒரு கிளாரிட்டி கொடுத்ததுனால தான் நம்ம அவங்களையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நம்மளோட ஸ்பீச்சில் வந்து கிளாரிட்டி வந்து இருந்தது அப்படின்னா, மற்றவங்களுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி தெரியப்படுத்தும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து வெளியே தெரியப்படுத்தும். ஸோ என்னதான் எவ்வளோதான் நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெளியே கொடுத்தாலுமே, அதிகமாக நீங்கள் கொடுத்தாலுமே, அதில் உங்களோட கிளாரிட்டியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும், ரெஸ்பெக்ட்டும் கொடுப்பாங்க. ப்ளஸ் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட லீடர்ஷிப்ஸ் வந்து ஸ்கில் வந்து வெளியே தெரியப்படுத்தும். ஸோ என்னோட ஸ்பீச்சில் வந்து நான் இந்த கிளாரிட்டி வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த 3 ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்னெல்லாம் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பொதுவாக ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பேசும்போது, முக்கியமான விஷயத்த பேசும்போது, நம்ம மெயின் பாயிண்ட் பற்றி சொல்லாமலே மற்ற ஏதாவது ஒரு விஷயத்த சுற்றி வளைச்சு பேசிகிட்டே இருப்போம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆடியன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு. ஸோ நம்மளோட ஸ்பீச்சில் வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட பாயிண்ட்ஸை வந்து கிளியர் பண்ணணும். நான் இங்கே வந்து எந்த பாயிண்ட் வந்து நான் கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட மெசேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அது மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட ஸ்பீச்சை வந்து ஃபோக்கஸ்டாக வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஒரு பாயிண்ட் கிளியர் பண்ணிட்டு தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ரெஸ்பெக்ட் வந்து பில்ட் ஆகும், ஒரு பவுண்டரி வந்து செட் ஆகும். ப்ளஸ் ஆடியன்ஸ்கிட்ட வந்து ஒரு மைண்ட் செட் வந்து செட் ஆயிரும். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கீங்க, ஸோ நீங்கள் எது சொன்னாலுமே வந்து சரியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க உங்களோட ஸ்பீச் வந்து லிசன் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறதுனால தான் உங்களோட ரெஸ்பெக்ட் வந்து அந்த இடத்துல வந்து பில்ட் ஆகும். நம்ம எல்லாத்துக்குமே வந்து பேச தெரியும், அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் நம்ம பேசணும் அப்படின்னா வந்து ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து நம்மளோட ஸ்பீச்சை வந்து லிசன் பண்ண மாட்டாங்க. நம்மளோட ஸ்பீச் வந்து கிளியராக இருந்தாலும், ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தது அப்படின்னா, எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருந்தாலும் ஆப்போசிட் இருக்க பர்சன் வந்து நம்மளோட ஸ்பீச்சை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க, எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல். ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கான்டாக்ட்ஸ்
மெயின் பாயிண்ட் அண்ட் அவுட்கம். கான்டெக்ட்ஸ்னா நம்ம இது எதுக்காக நம்ம பேசணும், இதை பற்றி வந்து என்ன இருக்குது, இதோட பேக்ரவுண்ட் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட் இதில் வந்து நம்ம என்ன மெசேஜ் சொல்ல போகிறோம், இதில் வந்து என்ன சேஞ்சஸ் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதோட ஒரு அவுட்கம். இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம பேசணும் அப்படின்னா வந்து ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து அவங்க சரி சொல்லிகிட்டே போயிடுவாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கிளைண்ட்டை வந்து போகிறீங்க, ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி சொல்ல முடியாது, ஒரு ரீசன் வந்து சொல்கிறீங்க. என்ன அப்படின்னா டெட்லைன்ஸ் வந்து 2 நாளைக்கு தள்ளி போயிட்டு அதனால வந்து இப்போதைக்கு வேலை முடியறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி நீங்கள் சொல்றீங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வேலையே இல்லாமல் நம்ம சொன்னோம் அப்படின்னா கிளைண்ட் வந்து என்ன நினைப்பாங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. பட் அதுவே நீங்கள் உங்களோட கிளைண்ட்டை வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, லைக் இந்த வீக் வந்து அப்ரூவல் கிடைக்கல, அதனால வந்து டெட்லைன்ஸ் வந்து 2 நாளைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு, ஸோ இப்படி பண்ணுறதுனால வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியாகவே டெவலப் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இது சொல்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வந்து இமீடியட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கான்டாக்ட் சொல்லியிருக்கீங்க, என்ன மெயின் பாயிண்ட்னு சொல்லிக்கோங்க, ஸோ அதோட வந்து அவுட்கம்மும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ வந்து அவங்களுக்கு அது கிளியராகவும் புரிஞ்சிடும். நீங்கள் சொல்கிறது வந்து விஷயம் வந்து அது எக்ஸ்கியூஸ் இல்லை, ஒரு டிசிஷன் தான் சொல்லிட்டு அதையும் அக்செப்டும் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் சொல்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் ஒரு அத்தாரிட்டி வந்து பில்ட் ஆகும். உங்களோட லீடர்ஷிப்ஸ் வந்து வெளியே தெரியப்படுத்தும். ப்ளஸ் பர்சன் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாகவே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவங்க கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கான்வர்சேஷனில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட் வந்து என்ன அப்படின்னா எண்டிங் தான். நம்ம கான்வர்சேஷனை வந்து எப்படி வந்து எண்ட் பண்ணுறோம் அது வந்து ரொம்ப 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 முக்கியம். அதை வந்து நம்ம ஒரு சேம் வேல ஒரு எந்த ஒரு இது பாஸும் இல்லாமல் நம்ம ஒரு சேம் ஃபோர்ஸோட வந்து நம்ம எண்டிங்கை முடித்தோம் அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய மெசேஜ் வந்து ஆட்களுக்கு மேலே ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆகவே ஆகாது. ஸோ உங்களோட கான்வர்சேஷனில் வந்து ஒரு எண்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல எண்டிங்காக இருந்தது அப்படின்னா மற்றவங்களோட மேலே வந்து ஒரு ஃபைனல் இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகும். இது எப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, அதில் வந்து 1 by 1 ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறதுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, எல்லாரும் வந்து பேசிகிட்டே இருக்காங்க, யாருமே வந்து டிசிஷன் எடுக்கிறதே இல்லை. ஸோ இந்த கான்வர்சேஷனை வந்து நம்ம எண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இப்படி சொல்லலாம் எப்படின்னா, ஓகே டிசைட் ஆயிடுச்சு, இந்த சாட்டர்டே நம்ம எல்லாருமே வந்து ஃபால்ஸ்க்கு போகலாம், இதுக்கு மேலே யாரும் பேச வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ இது சொல்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். என்ன அப்படின்னா ஓகே அப்போ இந்த மீட்டிங்கோட டிசிஷனுக்கு வந்து வந்தாச்சு, இதுதான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த இடத்துல யாருக்குமே ப்ளேம் பண்ணாமலே வந்து அந்த டிசிஷனை வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இப்படி சொல்கிறதுனால என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட அத்தாரிட்டி பவர் வெளியே காட்டின மாதிரி இருக்கும், உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரிய மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து உங்களை ரெஸ்பெக்ட்டும் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கான்வர்சேஷனை வந்து ஒரு நல்ல வேலை வந்து நீங்கள் அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க, ஒரு எண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த எண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குது. நீங்கள் யாருமே வந்து ப்ளேம் பண்ணாமலே எல்லாத்தையுமே நீங்கள் சமாளித்து எல்லா ஒரு ரைட் வேல ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்கீங்க. ஸோ எண்டிங்கில் வந்தால் மட்டும்தான் வந்து உங்களோட லீடர்ஷிப்ஸ் வந்து காட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கான்வர்சேஷனை வந்து எண்ட் பண்ணணும் அப்படின்னா மேக் ஷூர் வந்து அந்த எண்டிங் வந்து நல்ல எண்டிங்காகவோ ஒரு ஷார்ட்டாகவோ நியூட்ரலாகவே வைங்க. ஸோ இந்த எண்ட் நம்மளோட ஸ்பீச்சில் அந்த கிளாரிட்டி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஸ்பீச்சில் வந்து ஒரு கிளாரிட்டி வரும். நம்மளோட ஸ்பீச் வந்து கிளியராகவும் ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்ல வேண்டிய மெசேஜ் வந்து ஆட்களுக்கு ரைட் வேல போய் சேரும். ஏன்னா நம்ம எப்பயாவது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது யார்கிட்டே ஏதோ ஒரு சஜஷனோ ஒரு ஒப்பீனியனும் கேட்கும்போது அவங்க சொல்கிற ஐடியா வந்து ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கும்போது நமக்கு ஒரு நியூ டைரக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த கிளாரிட்டி கிடைக்கிறதுனால தான் நம்ம அவங்க என்ன சொன்னாலுமே வந்து அவங்களே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் நமக்கே தெரியாமல் நம்ம அவங்கள ஒரு லீடராகவே பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்களோட ஸ்பீச்சில் வந்து அந்த கிளாரிட்டி தெரிஞ்சதுனால. ஸோ நம்மளோட ஸ்பீச்சில் வந்து இந்த கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கிளியராக மற்றவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து கிளியராக சொல்ல முடியும். அவங்க வந்து நம்மளோட மெசேஜ் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் செய்வாங்க. ஸோ நம்மளோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து வெளியே தெரியப்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட ஸ்பீச்சில் வந்து அந்த கிளாரிட்டி கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியும்.